ஹாய் டியர்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னோட மாமா, என் ஹஸ்பண்டோட அப்பா, அவங்க வந்து இறைவனடி சேர்ந்து 25 வருஷம் ஆகுது. சரி, நம்ம ஹோமில் வந்து சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். அட் த சேம் டைம் தான் எனக்கும் ஸ்பார்க் ஆச்சு. நம்ம ஏன் கப் கேக் ரெடி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு 135 மெம்பர்ஸ்க்காக கப் கேக் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்ட் அந்த டைம் தான் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து நல்லா சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. நான் பேட்டர் ரெடி பண்ணி விற்ற அவங்க வந்து சாக்கோ சிப்ஸ் எல்லாம் போட்டு அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதில் கொஞ்சம் கப் கேக் என்னென்னா ஃப்ளாப் ஆகிடுச்சு. நான் ஃபஸ்ட் டைமே ஒரு 50 வச்சேன், ஏன்னா டைம் ரொம்ப ஷார்ட்டாக இருந்துச்சு. அப்போ வந்து கொஞ்சம் கப் கேக் என்னென்னா அது ஷேப்லெஸ்ஸாக இருந்துச்சு, ஆனால் பேக் ஆகிருந்துச்சு. ஸோ அதை தான் வீட்டுக்கு எடுத்துட்டேன். வீட்டுக்கு எடுத்தப்போ என் கூட வந்தா கப் கேக்கு. இது கப்பு கேக். என்ன இருக்குது? என்ன இருக்குது? ஆமாம், மக்களுக்கு கப்பு கேக்கு வேணுமா? அவங்களுக்கு மீன் பால்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ நெக்ஸ்ட் பர்த்டேக்கு அப்படி தான் பிளான் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு ஒரு மெர்மைட் கேக் மாதிரி. அப்புறம் என் பையனும் வந்து அவன் இஷ்டத்துக்கு அவனும் கேக் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தான். அப்புறமா ஒரு வழியாக எல்லா கப் கேக் வந்து ரெடி பண்ணிட்டோம். பேக் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் ஹோமுக்கு கிளம்பி குட்டி பிள்ளைங்களை கூட ஷேர் பண்ணி நாங்களும் சாப்பிட்டோம். இந்த குழந்தைங்களும் அவ்வளோ அழகாக பாட்டு பாடி ப்ரேயர் பண்ணியிருந்தாங்க. அவங்கக்கிட்டேருந்தே நம்ம நிறைய கற்றுக்க வேண்டியிருந்துச்சு. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் அப்படியே லைக் பட்டன் தட்டுங்க. ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ.